வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்திற்கு தயார் என்று எதிர்க்கட்சி அறிவித்தல். யாழில் ஜனாதிபதி அனுர வீதியில் நடப்பதால் பயனில்லை, வீட்டு திட்ட கொடுப்பனவுகளை தாருங்கள் மக்கள் கோரிக்கை. பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் 3 இளைஞர்கள் கைது. தையட்டி விகாரையை விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர தயார் அருள் ஜெயச்சந்திரன் வலியுறுத்து. பௌத்தத்திற்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம், பிக்குகளின் கைது திட்டமிட்ட சதி சரத் வீரசேகர காட்டம். இலங்கைக்கு கடத்த முயன்ற 40 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். குளிரான காலநிலையால் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பு, உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவையில் அங்கீகாரம். தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரூபாவால் அதிகரிப்பு. செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரைசேரிக்கு திரும்பியது. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்திற்கு தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற அமர்வில் அமைச்சர் நலிந்த ஜேதிசவின் உரைக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்தார். பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சியால் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று சபையில் நலிந்த ஜேதிச உரையாற்றினார். இதன்போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் தனது கருத்தை முன்வைத்தார். சபையில் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிக்கையில், பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டுள்ளார்கள். கல்வி அமைச்சர் என்ற வகையில் கல்வி அமைச்சினூடாக கல்வி மறுசீரமைப்பு முன்வைத்ததுதான் காரணம். இதனால் தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டது. அரசாங்கம் என்ற வகையில் எதிர்வரும் வியாழன் வெள்ளி குறித்த விவாதத்துக்கு பதிலளிக்க எதிர்பார்க்கின்றோம். ஏதாவது ஒரு வகையில் எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக அந்த 2 நாட்களில் பிரேரணையை முன்வைக்கவில்லை என்றால் நாம் ஆழ்ந்திழப்பு என்ற வகையில் வியாழக்கிழமை கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமாக ஒத்துழைப்பு வேலை விவாதத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்தார். அதன்பின் இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, நம்பிக்கையில்லா பிரேரணையை நாம் சரியான முறையில் கையளிப்போம். நாம் ஆயத்தமாக உள்ளோம். கல்வி மறுசீரமைப்பு விவாதத்தை நீங்கள் நாளைக்கு ஆரம்பியுங்கள். நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம். அதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கேட்டார். அதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் நலிந்த ஜேதிச, நாளை டித்வா சூறாவளி தொடர்பான விவாதம் உள்ளது. ஆகையால் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விவாதமா அல்லது டிட்வா சூறாவளி தொடர்பான விவாதமா என்பதை நீங்களே முடிவெடுக்க வேண்டும். நாம் 2ற்கும் தயாராக உள்ளோம் என்று சபாநாயகருக்கு தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் தாமும் 2ற்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடலால் சபையில் சிறிது நேரம் குழப்ப நிலை உருவாக்கியமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்டு வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி இன்று வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில், 2019ஆம் ஆண்டு தற்போதைய ஆளுநர் அப்போதைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகன் காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக குறித்த பயனாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்ற நிலைமையில் மழை காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லல்படுகின்ற செயற்பாடுகள் வருடகாலங்களாக தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது. தற்போதைய அரசாங்கம் பாராபட்சமற்ற அரசாங்கம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆட்சியாளர் பெற்ற வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது ஆட்சியில் புதிய வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குகின்றார்கள். இந்த செயற்பாடு பாதிக்கப்பட்ட எமக்கு மிகவும் மனவேதனையை தருவதோடு தற்போதைய ஆளுநர் கூட இதொடர்பில் மௌனமாக இருப்பது நமக்கு மிகுந்த மனவர்த்தத்தை தருகின்றது. யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க வீதியில் நடந்து திரிகின்றார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைகுறை வீடுகள் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே எமது பிரச்சினை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம். எமது பிரச்சினையை விரைந்து தீர்க்காவிடன் எமது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் கிணிகத்தீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவி ஒருவரை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி கிணிகத்தேன கோனாவல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவரை சந்திக்க சென்ற சந்தர்ப்பங்களில் அவர் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த மாணவி தனது பாட்டியின் பாதுகாப்பில் வசித்து வருவதாகவும் கடந்த 17ஆம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியேறி இரவு தாமதமாக வீடு திரும்பியதைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த பாட்டி கிணிகத்தேன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில்
காலப்பகுதியிலேயே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவி பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மேலதிக வைத்திய பரிசோதனைக்காக மாணவி நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் 16 தொடக்கம் 17 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் 19ஆம் தேதி கட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க கட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரையை விகாரிக்குரிய காணியில் கட்டித்தர நாம் தயார். ஆனால் சட்டமுரணாக கையகப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை மக்களிடம் வழங்குங்கள் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் நாயகம் அருள் ஜெயச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த திசவிகார சம்பந்தமாக நயனாதி விகாராதிபதி விகாராதிபதி போன்றவர்கள் தங்கள் கருத்துக்களை மிக துணிவுடன் தெளிவாக கூறியுள்ளார்கள். சட்டவிரோதமாக திசவிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய காணி வேறையா இருக்குது. அது இருக்கக்கூடியதாக இதில் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் அது கட்டப்பட்ட டைம் மேலேயே நல்லாட்சியின் போது தான் கட்டப்பட்டதாம். ஆகவே நல்லாட்சியில் எங்களோட கூட்டமைப்பிலும் ஒரு பங்காளிகளாக இருந்தவை. அவையெல்லாம் எங்கே போனேன்னு தெரியல. உண்மையிலே அது ஹை செக்யூரிட்டி ஜோனுக்கு இருந்தது. ஆனால் இப்படி ஒரு கட்டப்படுதுன்னு சொல்லி நல்லாட்சியில் இருந்த கூட்டமைப்புக்காரருக்கு கூட தெரியாமல் போச்சு. அவையில் தடுத்து நிறுத்திருக்கலாம். இல்லாட்டிக்கு அதுக்குரிய இடத்துல கட்ட சொல்லியிருக்கலாம். அது கூட அவர்கள் செய்ய இல்லை. ஆக கையெழுத்தினதான் ரணில் சொன்னதுக்கெல்லாம் கையெழுத்தினா வேண்டவே இல்லை. அதாவது தான் இன்றைக்கு கனவே வெளியில் நிற்கிறோம். முக்கியமான வெளியில் நிற்கிறோம். ஆகவே அந்த திசவிகாரம் சரியான இடத்துல அமைத்து, அதாவது அந்த திசவிகாரைக்கு என்று உள்ள காணியில் அந்த கோயிலை விகாரையை கட்டி அந்த மக்கள் அந்த இப்போ இருக்க புத்தர் மற்ற ஏரிய தெய்வங்களை நீங்கள் அந்த இடத்துல கட்டி அரசாங்கமோ அல்லது பௌத்தர்களோ எல்லாரும் சேர்ந்தோ கட்டி அதை செய்து அந்த மக்களுக்கு அந்த காணிகளை கையளிக்கணும் தான் நாங்கள் கருதுகிறோம். அப்படி இல்லாவிட்டால் தமிழர்களாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பௌத்த கோயிலை அந்த உரிய இடத்துல கட்டி தந்து இந்த புத்த சிலைகளை அந்த இடத்துக்கு அதே இடத்துல கொண்டே வச்சுட்டு காணிக்காரருக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட நோக்கம். இலங்கையில் தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 3000 ரூபாவினால் அதிகரித்து அதனை 30,000 ரூபாவாக நிர்ணயித்துள்ளதாக தொழிலாளியாளர் நாயகம் HMDNK வத்தலியத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பள அதிகரிப்பானது 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்த சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னைய குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 27,000ஆகவும் தற்போதைய புதிய சம்பளம் ரூபாய் 30,000ஆகவும் நிர்ணயித்துள்ளது. இடைத்தரகர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் மூலம் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். அண்மைய தொழில் வழங்குனர் மற்றும் இறுதி தொழில் வழங்குனர் என்று அனைவரும் இந்த சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஊழியர்கள் ஏற்கனவே பெற்று வருகின்ற ஏனைய கொடுப்பனவுகளை இந்த 3000 ரூபாய் அதிகரிப்புடன் ஈடு செய்யக்கூடாது என்றும், வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவுகளை தவிர பிற எதனையும் இதற்காக பயன்படுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை முதற்கட்டமாக கம்பெனிகளூடாகவும் அதன் பின்னர் நேரடியாக தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியத்தை உறுதி செய்யும் நோக்கில் அவர்களின் நாளொன்றுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை 1350 ரூபாயிலிருந்து 1550 ரூபாய் வரையில் அதிகரிப்பிற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அத்துடன் வேலைக்கு சமூகம் அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நாளொன்றுக்கு 200 ரூபாய் வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்ட இந்த திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை பின்வரும் தீர்மானங்களை எடுத்துள்ளது. இந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படும். ஆரம்ப கட்டமாக முதல் 6 மாதங்களுக்கு உரிய பெருந்தோட்ட கம்பெனிகளூடாக இந்த கொடுப்பனவு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். 6 மாதங்களுக்கு பிறகு அனைத்து தரப்பினருடனும் ஆலோசித்து இடைத்தரகர்களின்றி இந்த கொடுப்பனவை நேரடியாக தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வர வைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விசேட ஊக்குவிப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்காக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அந்த பகுதியில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என்றும் சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்வதற்கு அமைவாக அதற்கான செலவின பாதட்டை மன்றில் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு தயாரிக்கப்பட்டு மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்தே அது அங்கீகரிக்கப்பட்டு நிதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பிரகாரம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிதி விடுவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க ஆயத்தங்களை செய்த வேளையில் யாழில் நிலவிய சீரற்ற வானிலைகளால் புதைக்குழிக்குள் வெள்ள நீர் தேங்கி நின்றமையால் அகழ்வாய்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் செலவு செய்யப்படாத நிதிகள் திரைசேரிக்கு திரும்பியுள்ளது. இதனால் இந்த ஆண்டுக்கு மீண்டும் புதிதாக செலவின பாதட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு மன்றினால் அது அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் நிதி அமைச்சினால் அந்த நிதி மீள ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். திருகோணமலை கடலோர பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவியமைக்காக பௌத்த பிக்குகள் உள்ளிட்டு 10 பேர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தின் திட்டமிட்ட சதி என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். திருகோணமலையில் குறித்த இடத்தில் புத்தர் சிலை நிறுவுவதற்கும் வேலி அமைப்பதற்கும் நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் 1951ஆம் ஆண்டு முதல் அங்கிருந்த தகம் பாடசாலையை புனரமைக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ள நிலையிலும் சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் அந்த ஆவணங்கள் போலியானவை என்று கூறி பிக்குகளை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாக அவர் சாடினார். மேசை மீது வைக்கப்பட்ட சிலைக்கு தற்காலிக மறைப்பு ஏற்படுத்தி பிரித்பாராயணம் செய்தவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருகோணமலை கடற்கரையோரங்களில் 8 கோவில்கள் சட்டவிரோதமாக உள்ளன. 34 சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற நீதிமன்ற உத்தரவிருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பௌத்த சிலைகள் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர்கள் மீது 2 வருடங்களாகியும் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை பௌத்த மதத்திற்கு எதிராக செயல்படுவதாலேயே அரசு அதிகாரிகளும் இவ்வாறு பாராபட்சமாக நடந்து கொள்கின்றார்கள். சிலை வழிபாடு காட்டுமிராண்டித்தனமானது என்று அமைச்சர் விமல் ரட்நாயக்க கூறுகின்றார். புதிய அரசியலமைப்பு ஊடாக இலங்கை ஒரு மதசார்பற்ற நாடாக மாற்ற பிரதமர் முயற்சிக்கின்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். களுவாஞ்சிக்குடியில் 16 கிலோ மனித நுகர்வுக்கு ஒவ்வாத மீன்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி மீன் சந்தையில் இன்று மனித நுகர்வுக்கு ஒவ்வாத வகையில் பழுதடைந்த நிலையில் விற்பனை செய்யப்பட்ட 16 கிலோ கீரி மீன்கள் கைப்பற்றப்பட்டு பொது சுகாதார பரிசோதகர்களால் உடனே அளிக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி பகுதி பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் மூலம் இந்த மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது வியாபாரிக்கு கடுமையான எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 116 கிலோ கஞ்சா பொட்டலங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட கடல் எல்லை வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட இருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக திருப்புல்லானி மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்கரை பகுதிகளில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இன்று அதிகாலை தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் மர்ம வாகனம் ஒன்றில் வந்த கும்பல் சில பொட்டலங்களை இறக்கி வைத்துவிட்டு சென்றதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடற்கரையோரம் ஆங்காங்கே புதர்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை அதிகாரிகள் கண்டெடுத்தனர். பறிமுதல் செய்யப்பட்டு பொட்டலங்கள் சுங்கத்துறை துணை இயக்குநர் பிரகாஷ் தலைமையிலான அதிகாரிகளால் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அவற்றை எடை போட்டு சரிபார்த்த போது மொத்தம் 116 கிலோ கஞ்சா இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 40 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த கடத்தலில் ஈடுபட்டு மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடற்கரைக்கு செல்லும் வழியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் மற்றும் அதன் உரிமையாளர் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு கடத்துவதற்காக பெருமளவிலான கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த சம்பவம் ராமநாதபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் 1 மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை. குருநாகல் அலப்பு போஜவலனு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் லொரி மோதியதில் முதியவர் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார்.
குறித்த பகுதியில் உள்ள மறு பதப்படுத்தப்படும் மையத்தில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இச்சம்பவத்தில் மறுபடுத்தப்படும் மையத்தில் பணிபுரிந்து வந்த ஒருவரே உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. மரங்களை ஏற்றி சென்ற லோரி மோதியை குறித்த முதியவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக காணொலி வெளியாகி பதபதைக்க செய்துள்ளதுடன் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. அனுராதபுரம் மாத்தளை சந்தி பகுதியில் உள்ள முன்னாள் கொமாண்டோ படைவீரர் ஒருவரின் வீட்டிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு 3 வெடிகுண்டுகளை அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன்போது குறித்த முன்னாள் கொமாண்டோ படைவீரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்வதற்காக அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவற்றை விசேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இலங்கையில் நிலவும் குளிர்கால நிலையுடன் பல வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நோய்கள் குறிப்பாக இளம் சிறுவர்களிடையே பரவலாக காணப்படுவதாக ஹம்பகா வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் ரவீந்திர உடகமகை குறிப்பிட்டார். குளிர் மற்றும் வறண்ட வானிலை பல்வேறு வைரஸ் தொற்றுகள் விரைவாக பரவுவதற்கு பங்களிக்கின்றன. இது பிரதானமாக மேல் சுவாச குழாயை பாதிக்கின்றது. எனவே காய்ச்சல், இருமல், சளி, தொண்டைவலி, கடுமையான தலைவலி, தசைவலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகிய அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அல்லது நோயாளிகள் சுவாசிப்பதில் சிரமத்தை அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்று அவர் மேலும் அறிவுறுத்தினார். இதற்கிடையில் நாடு முழுவதும் காற்றின் தர அளவு தற்போது குறைவாகவே இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகம் குறிப்பிட்டது. அடுத்த 2 நாட்களுக்குள் நிலைமை மேம்பட்டு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக CEA செய்தி தொடர்பாளர் அஜித் குணவர்த்தன குறிப்பிட்டார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வவுனியா தாண்டி குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பரமநாதன் அகிலன் அவர்கள் 19/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வரணி இடைக்குறிச்சியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிற்றம்பலம் துரைராசா அவர்கள் 19/1/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் மட்டுவிலை புறப்படமாகவும் முல்லைத்தீவு மல்லாவி சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னுச்சாமி கணேசம்மா அவர்கள் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு திருப்படுகாமத்தை புறப்படமாகவும் மட்டக்களப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அன்புரட்னம் சித்தார்த்தன் அவர்கள் 20/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.